அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். அப்போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெயக்குமார் சார்பில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த ஆணையம் ஜெயக்குமாரின் புகாரை முடித்து வைத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தன்னை அழைத்து விசாரணை நடத்தாமலேயே மனித உரிமை ஆணையம் மனுவை முடித்து வைத்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் S.S. சுந்தர், N. செந்தில்குமார் அமர்வு ஜெயக்குமாரின் மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.